அப்பா உயிரோடு இருக்கிறார் என்று துவாரகா அவர்கள் கூறியதாகவும் துவாரகா அவர்களை சந்தித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. 2009 மே 18 பிரபாகரன் அவர்கள் தப்பிச் சென்று மீண்டும் மறைந்திருந்து 5 நாட்களுக்கு பிற்பாடு அவர்கள் வேறு நாட்டுக்கு சென்று அல்லது வேறு இடங்களுக்கு தப்பிச் சென்று அவர் தப்பி இருக்கிறார் என்று இவர் கூறிக்கொண்டிருக்கிறார். ரசீது கேட்டதற்கு அவர் கூறிய வார்த்தை, நாங்கள் புலிகள், நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, வாயை மூடிக்கொண்டிருங்கள், பல்லு கொட்டுண்ணும். சீமான் ஆமைக்கறி சாப்பிட்டது உண்மை என்று ஒரு கூட்டம் கூறுகிறது, இன்னொரு கூட்டம் இல்லை என்று கூறுது. எதை நாங்கள் நம்புவது? வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு சுவிஸ் செய்தியோடு விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார் என்று அடித்து கூறுகிறார். சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருந்து, அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு பணி செய்த என்று கூறப்படுகின்ற தமிழினி உணவகத்திலே அந்த பரிமாறுகின்ற வேலையை செய்த அந்த மோகன் என்கின்ற, அன்பாக பாதி மோகன் என்று கூறப்படுகின்ற மோகன் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். இது உண்மை பொய் என்பது நாங்கள் முடிவாக கூற முடியாது. ஆனால் அவர் ஆணித்தரமாக தன்னுடைய டிக்டாக் தளத்திலே பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார், 55 பேர் நாங்கள் போய் பார்த்தோம், 55 பேர் போகின்ற பொழுது மூன்று பேராக பிரபாகரன் அவர்களுடைய மகள் துவாரகா அவர்கள் தங்களை வரவேற்றதாகவும், அந்த துவாரகா அவர்கள் மாமாக்கள் என்று பேசியதாகவும், அப்பா உயிரோடு இருக்கிறார் என்று துவாரகா அவர்கள் கூறியதாகவும் துவாரகா அவர்களை சந்தித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. தங்கச்சி ஓடி வந்து எல்லாருக்கும் கை கொடுத்து, நாங்கள் இருக்கிறோம் மாமா, எல்லாருக்கும் போய் இந்த செய்தியை சொல்லுங்க, அப்பா சுகமா இருக்கிறார், மாமா சுகமா இருக்கிறார், அம்மாக்கள் சுகமா இருக்கணும், அதோட எங்களோட வந்த போராளிகளும் இருக்கணும், எங்களை இதுகளை போய் வெளியில சொல்லுங்க என்று சொல்லித்தான் இங்கே அனுப்பினது எல்லாரும். இருந்தாலும் இங்கே ஒன்று இடிக்கிறது. அந்த துவாரகா வேடம் போட்டு வந்தவர் தவறான துவாரகா என்பதை, அந்த ஒளிப்பதிவு தவறு என்பதை சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற முன்னணி ஒரு ஊடகம், சுவிட்சர்லாந்து ஊடகம், மும்மொழியிலேயும் ஒளிபரப்பப்படுகின்ற ஊடகம் கூறியிருக்கிறது. அதை தாண்டி அந்த துவாரகா அவர்கள் வெளியே வந்து அந்த உரை ஆற்றிய பொழுது அந்த வீடியோவை எடுத்தவர், அவர் சுவிட்சர்லாந்திலே பேர்ன் மாநிலத்திலே பீல் என்ற இடத்திலே இருக்கின்ற பகி எனப்படுகின்ற டிடிஎன் தொலைக்காட்சியில் வேலை செய்தவர் என்று. டிடிஎன் தொலைக்காட்சி, அதாவது முன்பு இயக்கம் இருக்கின்ற பொழுது, இயக்கம் விடுதலை புலிகள் சுவிட்சர்லாந்திலே ஐரோப்பாவிலே இருந்து இயங்கிக் கொண்டிருந்த பொழுது இந்த டிடிஎன் தொலைக்காட்சியிலே வேலை பார்த்த ஒருவர் என்று அந்த விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்த ஒரு புலவர், ஒரு கவிஞர் ஒருவர் பகிரங்கமாக அவர்தான் செய்தது, அவர்தான் எடிட் செய்தது, வீடியோ எடுத்தது என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார். இது ஆதாரம் இல்லாமல் அல்ல, இது ஏற்கனவே அனைவரும் அறிந்த விடயம். சரி, அதை தாண்டி மோகன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள், அண்ணன் இருக்கிறார், அவரை தேடுங்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து மே 18 ஒரு சபதம் எடுங்கோ, நாங்கள் திருப்ப அன்னைய தேடுவோம், அன்னை எங்க இருக்கிறார் என்று தேடுங்கோ, உங்களுக்கு தேடினால்தான் அண்ணன் வருவார் இருக்கிறார் என்று கூறிவிட்டார். அதன் பிற்பாடு அந்த பிரபாகரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய முன்னாள் போராளிகள், இந்நாள் போராளிகள், முன்னே வந்தவர்கள், பின்னே வந்தவர்கள், அஞ்சலி செலுத்தியவர்களை அவர் சற்று கொச்சையாக சற்று விமர்சித்திருக்கிறார். அது சரி தவறு என்பதை நாங்கள் அதற்குள் வரவில்லை. இருந்தாலும் கூட சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற கடைசி யுத்தம் 2009 ரகுபதி அவர்களுக்கு முன்பாக இருந்த குலம் அவர்களோடு இருக்கின்ற அந்த குழு, அவருடைய அணியின் கீழே இருக்கின்றவர்கள், அவர்கள் இறந்து விட்டார் என்று பலர் அந்த அஞ்சலியை செலுத்தி இருந்தார்கள். அவர்கள் முன்னாள் போராளிகளாகவும் இருக்கிறார்கள். 2009 இராணுவத்திடம் சரணடைந்து அந்த இராணுவத்துக்கு பணம் கொடுத்தோ இல்லையோ, அல்லது அவர்கள் அந்த தண்டனை அனுபவித்தோ அல்லது புனர்வாழ்வு அளிக்கப்பட்டோ அதன் பிற்பாடு வந்தவர்கள், அவர்கள்தான் முன்னணியாக
முழுமையாக நின்று பொறுப்பேற்று தங்கள் செலவிலே அந்த அஞ்சலி கூட்டத்தை அஞ்சலியை செய்தார்கள். சரி, அவர்கள் மறுதளிக்கிறார்கள். ஆனால் மோகன் அவர் வைக்கின்ற அந்த ஒரு கேள்வி அது ஒரு நியாயமான கேள்வியாகத்தான் இருக்கிறது. அதாவது பிரபாகரன் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவருக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு இருந்ததாகவும் 3 வரி பாதுகாப்பு 3 அடுக்கு பாதுகாப்பு இருந்ததாகவும் அந்த பாதுகாப்பு அரணிலே நின்றவர்கள் வெளிநாடுகளுக்கு வந்து சுவிட்சர்லாந்து உட்பட வேறு நாடுகளிலே இருப்பதாகவும் பிரபாகரன் பாதுகாவலர்களாக இருந்ததாகவும் அவர்கள் கூறியிருப்பதாகவும், அப்படியானால் அந்த 3 அடுக்கு பாதுகாப்பிலே இருந்த அந்த அரணின் முன்னால் இருந்த அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், எப்படி பிரபாகரன் அவர்கள் இறந்திருக்க முடியும் என்றும் 2009 மே 18ஆம் தேதி பிரபாகரன் அவர்கள் தப்பிச் சென்று மீண்டும் மறைந்திருந்து 5 நாட்களுக்கு பிற்பாடு அவர்கள் வேறு நாட்டுக்கு சென்று அல்லது வேறு இடங்களுக்கு தப்பிச் சென்று அவர் தப்பி இருக்கிறார் என்று இவர் கூறிக்கொண்டிருக்கிறார். உங்களை எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு 3 சுற்று பாதுகாப்பு. அந்த 3 சுற்று பாதுகாப்பை உடைச்சுத்தான் அன்னைக்கு ஏதாவது ஒன்று நடக்கலாம். அந்த 3 சுற்று இதிலே நிக்கிற நீங்கள் எல்லாரும் இங்க வெளிநாட்டுல இருந்து அன்னைன்ற பாதுகாப்பு பண்றீங்க, ஏன் அன்னை இருக்கீங்களா? இதை நீங்கள் எல்லாரும் ஒரு முறை சிந்தியுங்க. இவருடைய அந்த ஒளி நாடாவையும் நாங்கள் எங்களுடைய தளத்திலே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். நீங்கள் லங்காபோர் ஊடகத்தினுடைய ஃபேஸ்புக் முகநூல் அல்லது டிக்டாக் அல்லது யூடியூப் அதற்குள் போய் நீங்கள் அதனை பார்த்து கொள்ள முடியும். இது நாங்களாக கூறவில்லை, அவர் கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த சாட்சியத்தை தான் நாங்கள் உங்களுக்கு இதில் இணைத்திருக்கின்றோம். அத்தோடு கூட அவர் கூறியது, நீங்கள் இனிமேலாவது மே 18 நாளை, அதாவது மே 18 நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அண்ணனை தேடுங்கள், மீண்டும் போராட்டம் தொடங்கலாம் அல்லது ஏதோ நடக்கப் போகின்றது என்ற தொனியிலே பேசியிருக்கிறார். ஆனால் அந்த மோகன் என்பவரை பற்றி நாங்கள் ஒரு ஒளிநாடாவை இட்ட பொழுது சுவிட்சர்லாந்திலே அந்த பிரபாகரனுக்கு அஞ்சலி செலுத்திய குழுவில் இருந்த ஒருவர் எங்களுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து அவர் கூறுகின்றது, வெறியில் பேசிக் கொண்டிருக்கிறார், வியரடித்தால் தான் பேசுவார், அவர் அப்துல்லா அவரின் பின்னணியிலே நிற்கின்றவர், அவருடைய பேச்சை நீங்கள் போடாதீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் அங்கே போட்டிருந்தது அவர்களுடைய நியாயத்தன்மையை போட்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு கீழே சிலர் ஆதரித்திருந்தார்கள், சிலர் நிராகரித்திருந்தார்கள், அப்படி இருந்தது. ஆனால் அவருடைய பேட்டி நாங்கள் அந்த ஒளி நாடாவை நாங்கள் மீண்டும் மீண்டும் போட்டுக்கொண்டிருக்கின்ற காரணம், இது உண்மை பொய் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும், மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? அதாவது ஒவ்வொருவரும் முகநூல்களிலேயும் அங்கேயும் இங்கேயும் அறிக்கை விடுகிறார்கள், செய்கிறார்களே தவிர மக்களை அழைத்து ஏன் பேசவில்லை? குலம் அவர்கள் ஏன் மக்களை அழைத்து பேசவில்லை? முதலாவது. அடுத்ததாக ரகுபதி அவர்கள் மக்களை அழைத்து ஏன் பேசவில்லை? அடுத்ததாக அப்துல்லா ஏன் மக்களை அழைத்து பேசவில்லை? ஏன் ஹீல்மன் எனப்படுகின்ற அந்த நபர் எதற்காக சுவிட்சர்லாந்து நாட்டிலே பிரதம பேச்சாளராக முரளி அவர்களுக்கு, கனடாவிற்கு சென்ற முரளி அவர்களுக்கு பிறகு இருந்த பேச்சாளர் ஆல்பர்ட் அவர்கள் ஏன் பேசவில்லை? இப்படி பலர் இருக்கிறார்கள். நேரடியாக மக்களை அழைத்து பேசாததன் காரணம் என்ன? விளங்கப்படுத்தாததன் காரணம் என்ன? லட்சக்கணக்கிலே மக்களிடத்தில் இருந்து இந்த விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருந்தவர்கள் 2009ஆம் ஆண்டுக்கு முன்பாக கட்டாயமாகவும் வலுக்கட்டாயமாகவும் மிரட்டியும் சில தொழில் அதிபர்களிடம், தொழில் செய்கின்ற வியாபாரிகளிடம் மற்றும் மக்களிடமும் பல பணங்களை பெற்றிருக்கிறார்கள், பல நிதிகளை பெற்றிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் ஒவ்வொருவரும் ஊழல் செய்திருக்கிறார்கள். ஈழநாடு பத்திரிகையாக இருக்கட்டும், தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், வானொலிகளாக இருக்கட்டும், மக்கள் கடைகளாக இருக்கட்டும், இறக்குமதி செய்கின்ற லாகராக இருக்கட்டும், அத்தோடு கூட ஈழம் காட்டாக இருக்கட்டும், இப்படி பல பினாமி நிறுவனங்களாக வைத்திருந்தவர்கள் தங்களுடைய அந்த நிறுவனத்திலே இருந்த பணத்தை சூறையாடினவர்களே தவிர அதற்கான கணக்கு காட்டாதவர்கள். அக்கினி தாண்டவன் நிகழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது சில வர்த்தகர்கள் கொடுத்த காசுக்கு இதுவரை பில் கொடுக்கப்படவில்லை. இப்படியானவர்கள்
இப்படியானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதையும் தட்டி கேட்காமல் அவர்கள் மறைத்து இருக்கின்ற காரணம் என்ன? இந்த தலைவராக இருந்து கொண்டிருப்பவர்கள் எதற்காக தட்டி கேட்கவில்லை? சிலருக்கு சில இடங்களிலே சுக் மாநிலத்திலே இருந்து இயங்கிக் கொண்டிருந்த பாக்கியதுரை என்பவர் ஒரு சில இடத்தில் லட்சக்கணக்கிலே பணத்தை வாங்கிவிட்டு ரசீது கூட இதுவரை கொடுக்கப்படவில்லை என்பதற்கு ஆதாரம் கூட இருக்கிறது. ரசீது கேட்டதற்கு அவர் கூறிய வார்த்தை, நாங்கள் புலிகள், நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, வாயை மூடிக்கொண்டிருங்கள், பல்லு கொட்டுண்டம் என்ற வார்த்தையை பிரயோகித்த அந்த பாக்கியதுரை அவர் அட்ரஸே இல்லை. இப்பொழுது சுக் மாநிலத்தில் இருக்கிறாரா இல்லையா தெரியாது. அவர் இயக்கம் 2009ஆம் ஆண்டு முடிவிலே அவர் தப்பியோடி இந்திய நாட்டிலே இருந்ததை நாங்கள் அறிந்தோம். மீண்டும் சுவிட்சர்லாந்துக்கு திரும்பி வந்தார் என்பதையும் அறிந்திருக்கின்றோம். இப்படியான பல வரலாறுகள், இந்த வீல் கொடுக்காத வரலாறுகள், தாங்கள் அந்த பணத்தை சூறையாடிய பல வரலாறுகள் இருக்கிறது. அதைவிட சுவிட்சர்லாந்திலே புலிகனுடைய பினாமியாக இயங்கிய அந்த உப அமைப்புகள் கொள்ளையடித்ததன் பிற்பாடு அகில உலகத்துக்கு பொறுப்பான நிதி பொறுப்பாளர்கள் வந்து அவர்களை விசாரித்தது, அவர்களை வெளியேற்றியது, இடைநிறுத்தியது, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. அந்த அலுவலகத்தோடு முடிந்து விட்டது. அப்படியான இப்படியான கணக்கு வழக்குகளை மக்களுக்கு எப்படி காட்டினீர்கள், எப்படி காட்டுவீர்கள்? இதே விளையாட்டைத்தான் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எடுத்தவனுக்கு எல்லாம் ஒரு கூட்டம் பிரபாகரன் இருக்கிறார், ஒரு கூட்டம் அஞ்சலி செலுத்துவது இல்லை, ஒரு கூட்டம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இருந்தால் தலைவன், இல்லாவிட்டால் இறைவன் என்று ஒரு முடிவும் தெரியாதவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே நாங்கள் பேசப்படுகின்ற விடயம், இந்த மோகன் அவர்கள் குறிப்பிட்டதற்கு இணங்க அந்த அனைவரும், நாங்கள் யாரை கேட்டாலும் அனைவரும் கூறுகிறார்கள், நாங்கள் மெய்க்கா பாதுகாவலாளராக இருந்தோம். அப்படியான சரணடைந்தீர்கள். எப்படி வந்தீர்கள்? கம்பிக்குள்ளால் ஓடி வந்தீர்களா? பணம் கொடுத்து வந்தீர்களா? ஆமிக்கு லஞ்சம் கொடுத்து வந்தீர்களா? அல்லது புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்தீர்களா? இதை யாராவது நான் இப்படியானவன், இப்படி சேர்ந்தேன், இப்படி வந்தேன் என்று அறிக்கை விட்டிருக்கிறீர்களா? இல்லை. போலி முகநூலையும் உங்களுடைய முகநூலையும் பழைய போட்டோக்களையும் இணைத்து, நாங்கள் அங்கே நின்றோம், இங்கே நின்றோம், சீமான் ஆமைக்கறி சாப்பிட்டது உண்மை என்று ஒரு கூட்டம் கூறுகிறது, இன்னொரு கூட்டம் இல்லை என்று கூறுது. எதை நாங்கள் நம்புவது? வெளிநாட்டில் இருப்பவர்கள் எதை நம்புவது? அப்படியானால் ஒட்டுக்குழுக்கள், பாலசிங்கம் அவர்கள் கூறிவிட்டு போன ஒட்டுக்குழுக்கள் மற்ற இயக்கங்கள் அல்ல. விடுதலை புலிகள் 8 குழுவாக பிரிந்து நிற்கின்ற இவர்கள் தான் ஒட்டுக்குழுக்கள். காரணம், அடுத்த இனத்தை, அடுத்த இயக்கத்தை, அடுத்த மதக்காரனை காட்டி கொடுப்பவன் துரோகி. தன்னுடைய இயக்கத்தையே, தன்னுடைய மக்களையே, தன்னுடைய சகபோராளியே, தன்னுடைய தலைவனையே மறுதளிப்பவன், காட்டி கொடுப்பவன், தன்னுடைய இனத்தையே அழிப்பதற்கு விலை பேசுகின்றவன், இவன் நம்பிக்கை துரோகி. அப்படியானால் யார்? உங்களுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். விடுதலை புலிகள் என்ற பெயரிலே அந்த இலட்சினத்தையும் பிரபாகரனுடைய படத்தையும் அந்த புலிக்கொடியையும் மாவீரர்களையும் வைத்து பிழைப்புவாதம் நடத்தி கொண்டிருக்க ஒரு சிலர் பிரபாகரன் இருக்கிறார் என்கிறார்கள், குடும்பமே இருக்கின்றது என்கிறது, இன்னொரு கூட்டம் இல்லை என்கிறது. எதை மக்கள் நம்புவார்கள்? ஊடகங்கள் நம்புங்கள். அப்படியானால் அனைவருடைய செய்திகளையும் நாங்கள் போடத்தான் வேண்டும். அந்த வகையிலே தான் ஒரு சிலர் குறிப்பிட்டதன் பிற்பாடு இந்த மோகன் அவர்களுடைய செவியை நாங்கள் தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக தொடர்ந்தும் போடுவோம். உண்மை வழி வரும் வரைக்கும், உண்மையை நீங்கள் கூறுகின்ற வரைக்கும். இந்த குலம் அவர்கள் இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார். அதன் பிற்பாடு எங்கேயும் இன்னத்துக்காக வெளியேற்றப்பட்டார் என்பதை பகிரங்கமாக ஒரு தொலைக்காட்சியிலோ ஒரு ஊடகத்திலோ குறிப்பிடவில்லை. உங்களை பேட்டி எடுக்க வேண்டும் என்று கேட்டால் இல்லை, இப்பொழுது வேண்டாம். எதற்காக வேண்டாம்? நீங்கள் உண்மையை கூறலாம் தானே. நாங்களும் போராட்டத்துக்காக பங்களித்தவர்கள், எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் கொடுத்து ஏமாந்தவர்கள், வில் வாங்காமல், கணக்கு காட்டப்படாமல், இப்படியானவர்களால் நாங்கள் நட்டப்பட்டவர்கள். அவர்கள் திருப்பி கொடுப்பார்களா? இல்லை. ஆனால் கட்டாயம் லங்காபூர் ஊடகத்தினூடாக ஒவ்வொருவருடைய வரலாறுகளும் ஆதாரத்தோடு மற்றவர்கள் கூறுவார்களாக இருந்தால் நாங்கள் அந்த செவியை எடுத்து போடுவோம். யாராவது முன்வருவீர்களா? பிரபாகரன் இருக்கிறார், இல்லை, அல்லது இவர் இவ்வளவு கொள்ளையடித்தார் என்று நேரடியாக முகத்தை காட்டி பேச முடியுமா? பேச முடிந்தால் கட்டாயம் நாங்கள் எடுத்து போடுவோம். ஆனால் சேரமான் நபர்களுடைய
கொள்கையிலே எங்களுக்கு சில கொள்கையிலே நியாயம் இருக்கிறது, சிலதிலே நியாயம் இல்லை. அது எங்களுக்கு தெரியாது, அதனால் நாங்கள் விமர்சிப்பதும் இல்லை. ஆனால் அவர் கூறுகின்ற சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற சிலருடைய ஊழல்களை போட்டோவை போட்டு அவர் பிரசுரிக்கின்றார். அப்படி உங்களால் இயக்கத்தில் இருந்தவர்களால் பிரசுரிக்க முடியுமா? சுவிட்சர்லாந்தில் இருப்பவர்கள் செய்ய மாட்டீர்கள். காரணம், அதிலே கொள்ளையடித்தவர்கள் நீங்கள், சேர்ந்து கொள்ளையடித்தவர்கள். மற்றவர்களை காட்டி கொடுக்க மாட்டீர்கள். ஒருவர் வந்து செவியை கொடுப்பாராக இருந்தால், பேட்டியை கொடுத்து வெளியே கூறுவாராக இருந்தால், அவரை அடுத்தவர் தூக்கி கொடுப்பார். அடுத்தவர் நீயும் இதை செய்தாய்தானே என்று கூறுவார்கள். பல கோடிக்கணக்கிலே, பல மில்லியன் கணக்கிலே சுவிட்சர்லாந்திலே ஊழல் செய்தவர்கள் யார்? பொதுமக்களோ வேறு இயக்கங்களோ அல்ல. விடுதலை புலிகள் என்று கூறிக்கொண்டு, பொறுப்பாளர்கள் என்று கூறிக்கொண்டு, தலைவர்கள் என்று கூறிக்கொண்டு, இருக்கிறார் என்று கூறிக்கொண்டு, இல்லை என்று கூறிக்கொண்டு இப்பொழுதும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நாட்டிலே இருப்பவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று இங்கே இருக்கின்றவர்களிடம் வசூலித்து இப்பொழுதும் அதாவது வீதக்கணக்கிலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. எங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசம், அதுவும் ஒரு வெட்கப்பட வேண்டிய விடயம், தாங்கள் விடுதலை புலிகள் என்று, தாங்கள் தான் விடுதலை புலிகள் என்று, தாங்கள் தான் உண்மையான விடுதலை புலிகள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் இவ்வளவு தூரம் கிளிசைகேடாக இருக்கிறது. எங்களுடைய ஒரு ஊகம் பிரபாகரன் இல்லை. கடைசி யுத்தத்திலே இருந்து பிரபாகரன் தப்பி இருந்தால் இலங்கை அரசோ இந்திய அரசோ கடைசி வரையும் சரணடைந்த போராளிகளை விட்டிருக்க மாட்டார்கள், மீள் உருவாக்கம் செய்து விடுகிறார்கள். இந்த ஒரு ஆதாரம் போதும். விடுதலை புலிகள் பிரபாகரன் இல்லை. பிரபாகரன் அவர்களை இராணுவம் கைது செய்ததோ, அல்லது இராணுவம் கொலை செய்ததோ, அல்லது பிடித்து கொண்டு போய் கொலை செய்ததோ, அல்லது தானாக இறந்தாரோ என்பது. ஆனால் பிரபாகரன் இல்லை என்பதை நாங்கள் இப்படியான உதாரணங்களை கொண்டு நிரூபணமாக கூறுகின்றோம். இருந்தால் நேரடியாக நான் பார்த்தேன், இப்படி இருந்தார் என்று கூறுங்கள், பார்க்கலாம். இல்லை. ஆனால் மோகன் அவர்களும் கூறியிருக்கிறார், தாங்கள் பிரபாகரனை பார்க்கவில்லை, மகளை பார்த்தோம். ஆனால் அது மகள் என்று காட்டப்பட்டது போலி துவாரகா என்பது அனைவருக்கும் தெரியும். துர்கா மாநிலத்தில் இருந்த, கணவனை விவாகரத்து செய்த, தந்தை அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு போலி துவாரகா என்பது அடையாளம் காணப்பட்டது. அது போலி துவாரகா என்பது அனைவரும் கூறக்கூடிய விடயம். ஆனால் இருந்தாலும் கூட பலர் அதனை இருக்கிறார் 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 என்று கூறிக்கொண்டு, இல்லை சரி இருந்தால் இருந்து விட்டு போகட்டும், அதனை நிரூபணமாக கொண்டு வாருங்களேன். எப்பொழுது கொண்டு வரப்போகின்றீர்கள்? நீங்க கொண்டு வருகிறீர்களா இல்லையா என்பது அது வேறு விடயம். இனிமேல் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இனி இல்லை. பிரபாகரன் வந்தால் கூட இயக்கம் உருவாக்கி போராடி ஈழம் காணப்போவது இல்லை. அது சாத்தியமே இல்லை என்பது நாங்கள் கூறவில்லை. விடுதலை புலிகள் போராளிகளாக இருந்தவர்கள் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து போராடி கடைசி யுத்தத்திலே சரணடைந்து ஒரு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு குடும்பமாக தங்கள் குடும்பத்தை இழந்தவர்கள் கூட கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கூறவில்லை, அவர்கள் கூறுகிறார்கள், விடுதலை புலிகள் கூறுகிறார்கள். முதலிலே நீங்கள் யார் விடுதலையான விடுதலை புலிகள் என்பதை மக்களுக்கு காட்டுங்கள், ஒற்றுமையாகுங்கள். அதன் பிற்பாடு மக்களாக ஆதரவு செலுத்துவார்கள். ஆனால் விடுதலை புலிகளின் பதாகைக்கு கீழ் இனி யார் வந்தாலும், பிரபாகரன் வந்தாலும் கூட செற்றுப்பால் அடிப்பார்களே தவிர, நிச்சயமாக போராட்டம் என்று வந்தால் மக்கள் செருப்பால் அடிப்பார்களே தவிர நிச்சயமாக இல்லை. அவர்கள் இனிமேலும் பிரபாகரன் என்று இன்னொரு போலி துவாரகாவை போன்ற இன்னொரு போலியை கொண்டு வருவார்களே தவிர ஒரிஜினலை, உண்மையான அந்த பிரபாகரனை கொண்டு வர முடியாது. அவர் 2018 2009 ஆண்டு 18 மே மாதம் இறந்து விட்டார். நன்றி, வணக்கம். இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி
ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.